காந்தி கண்ணம்மாவோட வீடு எங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு வந்துச்சு. ஆனா அது செட்டு. செகண்ட் கிளைமேக்ஸ் வந்து யாருக்குமே படத்துல நடிச்ச பாலாவை தவிர யாருக்குமே தெரியாது. செகண்ட் கிளைமேக்ஸ் என்ன காரணம்? வந்தாங்க, கதை கேட்டாங்க, ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கேஷ் அண்ட் க்ரூ லிஸ்ட் கேட்கறாங்க, நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு அதுல என்ன வேணா தோணி இருக்கலாம். அதனால அவங்க வந்து இல்ல இது நான் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க இல்லையா. அது அவங்க பக்கம் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறது தான் நியாயம் நான் ஃபீல் பண்றேன். நாங்க டிஸ்கஷன்ல என்னோட டீம் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு 4 பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த காந்தி கேரக்டர் பிரபு சார் இருந்தாரு, ஜெயராம் சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் வந்து ஜோஜு ஜார்ஜ் இருந்தார் அதுல. ஸோ இவங்க தான் நாங்க பிளான் பண்ணி வச்சது. என் லைஃப்ல வந்து இன்னைக்கு இப்போ 5 years ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. எங்களுக்குள்ள வந்து என்ன நடந்தாலுமே அது எங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் நான் ரொம்ப அழகா பாக்குறேன். அது வந்து என் ஒய்ஃபும் சரி நானும் சரி அந்த 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 ஒரு 4 செவருக்குள்ள தாண்டி நாங்க வெளியே அதை கொண்டு போகவே மாட்டோம். மேக்ஸிமம் இது நடக்காது, நடந்ததும் கிடையாது. தாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ரணம் மற்றும் காந்தி கண்ணாடி போன்ற வித்தியாசமான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ஷெரீப் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்களே. உங்களோட டீத்லாம் வந்து நல்லா பிரைட்டா தெரிகிறது. எப்பவுமே அப்படிதான். அதுவும் இல்லாம உங்களோட மூவி காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சிக்கான காரணமா? எல்லாரும் டீமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நானும் ரொம்ப இது எந்த நோக்கத்துக்காக படம் எடுத்தோமோ அது அங்கங்க நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தன்னடக்கமா ஆயிட்டீங்களே நீங்க திடீர்னு. எப்பவுமே அப்படிதாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு இப்போ? இது எல்லாருமே ஹாப்பி. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ப்ரொடியூசர் வந்து இந்த கதை மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விஷயம் பண்ணாரு. நடிச்ச எல்லாருமே வந்து படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டேக் அவே இருக்க மாதிரி இந்த படம் பண்ண எல்லாருக்கும் ஒரு டேக் அவேன்னு ஒன்று இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுது எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க பயங்கரமா. இப்போ என்ன காரா இல்ல வீடா? ப்ரொடியூசர் என்ன வந்து கொடுக்க போறாரு? கிஃப்ட் கேட்டீங்களா? ஏன்னா இப்போ அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ரணம் வந்து காந்தி கண்ணாடி கொடுத்துச்சு. காந்தி கண்ணாடி இன்னொரு படம் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். வேற ஏதோ எதிர்பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படிங்கிறீங்க. அடுத்த படம் கிடைச்சா போதும், அவ்வளவுதான். சூப்பருங்க. அண்ட் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்றதே வந்து டைட்டில் டிஃபரெண்டா இருக்குல்ல, எப்படி யோசிச்சீங்க? அது எழுதும் போதே அது நமக்கு தோணும் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில். ஏன்னா அதுல பாலாஜி சார் பண்ண கேரக்டர் பேரு காந்தி. ஸோ காந்தியோட கண்ணாடி படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பணத்தை வந்து நம்ம இன்னொரு லாங்குவேஜ்ல காந்தி கண்ணாடின்னு கூட நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ 2 பத்தியும் பேசுற படம் இது. ஒரு அன்பை பத்தியும் காசை பத்தியும் பேசுற படம். ஸோ காந்தி கண்ணாடிங்கிறது வந்து ஒரு ஆப்டான டைட்டிலா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எழுதும் போதே ஃபிக்ஸ் பண்ணது. அது மாறவே இல்லை, அப்படியே வந்துருச்சு. ஓகே. அண்ட் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்கீங்க. காந்தி கண்ணாடி கதை எப்படி உருவாச்சு, எங்க உருவாச்சு? அது வந்து இந்த படத்தோட என் கிளைமேக்ஸ் ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட். அது வந்து நான் எதேர்ச்சியா ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஏரியாவில் ஒரு லேடி வந்து பிளாட்ஃபார்ம்ல இறந்து கிடந்தாங்க. அவங்க பையை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே காசு, அவங்க பிச்சை எடுத்த காசு. அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு அவங்க எங்க செத்து கிடந்தாங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல. அவங்க வீடு என்னன்னு பார்த்தா ஒரு டென்ட் கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமா. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. எப்படி ஏன் காசு இருந்தா இன்னைக்கு ஒரு 10-20 லட்ச ரூபா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? லீஸ்க்கு போகணும்னு யோசிப்போம். வாடகை வீட்டுல இருக்கவங்க வந்து லீஸ்க்கு போகணும்னு யோசிப்போம். லீஸ்ல இருக்கவங்க வந்து ஒரு இஎம்ஐ கட்டி. இன்னைக்கு இருக்க ஒரு ஜென்ரேஷன் மனநிலைமை வந்து இதுதான். இன்னைக்குன்னு இல்லை, காலங்காலமா வந்து வீடு, சொந்த வீடுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும் இல்லையா. அப்போ எனக்கு அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இத்தனை லட்சம் பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. 2 தான் எனக்கு தோணுச்சு. ஒண்ணு, அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பணத்துக்கு மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டரை வச்சு ஒரு கதை பண்ணணும். அந்த அந்த கேரக்டரை வச்சு ஒரு கதை, ரிவர்ஸ் ஸ்கிரீன் பிளே தான். இதை கிளைமேக்ஸா வச்சுப்போம். இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போறாங்கன்னா இவங்க முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னும் போது பண்ண கதை தான் காந்தி கண்ணாடி. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு இந்த காஸ்டிங்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க? நீங்க எழுதும் போதே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல, இது எழுதும் போது ஃபர்ஸ்ட் நான் காந்திங்கிறது வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு எழுதின கதை. ஆமா, ஆமா, இந்த காந்திங்கிற கேரக்டர். ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பேட்டர்ன்ல
படம் பண்ணியிருக்காரு. ஸோ 6லிருந்து 60 வரை, அதுக்கப்புறம் எங்கேயே கேட்ட குரல், இன்னும் ஏகப்பட்ட படங்கள் அவர் லிஸ்ட்ல இந்த பேட்டர்ன் ஆஃப் மூவி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆகுறாரு. ஒரு ஆக்ஷன் மாஸ்னாலே அவர் தான் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஜோன் அவர் போய் பெருசா டச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலா, கபாலி இதெல்லாம் பார்க்கும்போது அதுல லைட்டா அந்த எமோஷனை டச் பண்ணிருப்பாங்க. அது இன்னுமே ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கிரேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு ஸ்டாருக்கு. அப்படின்னும் போது அவருக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லா இப்படி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது அவருக்கான சீன்ஸ் எல்லாம் எழுதி சில விஷயங்கள்லாம் பண்ணி அப்படி பண்ண கதை தான் இது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணி முடிச்சுட்டு பாலா கூட சேர்ந்து 2வது படம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒரு படம் கதை பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கதையை பத்தி பேசணும், இல்லடா இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, இல்ல பாலாவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்ல என்னோட லான்ச்சா இந்த படம் இருக்கணும் அப்படின்னு பாலா வெரி கான்ஃபிடென்ட் இந்த கதை மேல அப்படின்னும் போது, இல்ல பாலா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, இது ஓகேவா, இது மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா எனக்கு 100% ஓகேன்னு சொன்ன பிறகுதான் இந்த கதையே டெவலப் ஆகுது. அதுக்கப்புறமா டெவலப் ஆன கதை தான் இது. டெவலப் ஆகும்போதே நான் பாலா கிட்ட நரேட் பண்ணும் பொழுதே பாலா கதையை கேட்டு முடிச்சு சொன்ன வார்த்தை வந்து, இந்த காந்தி கேரக்டர் பாலா சக்திவேல் சார் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது பாலாவோட ஐடியா. நாங்க டிஸ்கஷன்ல என்னோட டீம் டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு 4 பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த காந்தி கேரக்டர் பிரபு சார் இருந்தாரு, ஜெயராம் சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் வந்து ஜோஜு ஜார்ஜ் இருந்தார் அதுல. ஸோ இவங்க தான் நாங்க பிளான் பண்ணி வச்சது. ஜோஜு ஜார்ஜ் சார் வச்சு ஒரு 60 வயசு கேரக்டரா நம்ம மேக்கப் பண்ணி கொண்டு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு வச்சோம். அதில் பாலா சக்திவேல் சாரும் ஒரு ஆப்ஷன்ல இருந்தார். அப்போ பாலா கிட்ட சொன்னேன், இல்லடா எங்களுக்குமே இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம போய் கதையை சொல்லுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் டீமா பேசி அர்ச்சனாமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எல்லாருமே மேக்ஸிமம் ஹீரோயினை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்து இதுக்குள்ள வந்து முதல் தடவை போய் கதை சொன்னோம், உடனே ஓகே சொல்லி வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ செகண்ட் ஆப்ஷனுங்கிறதே இந்த கதைக்கு மேக்ஸிமம் போல. ஓகே. ஆக்சுவலா பாலா அவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து முன்னாடில இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஏன்னா பாலா அவர்களை ஸ்மால் ஸ்கிரீன்ல எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ரொம்ப பரிச்சயமான ஆளு. அது மட்டும் இல்லாம அவரோட சோஷியல் காசஸ்க்கு எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன். அவரை பார்த்தாலே ஒரு குட் இம்ப்ரெஷன், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து எப்படி பாலா முன்னாடில இருந்தே ஃப்ரெண்டு, முன்னாடியே மச்சான் நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்ல ரொம்ப ப்ரொஃபஷனலான டீலிங்கா? தம்பி தான் பாலா, எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நான் ஒரு படத்துல கோடைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாலா அதுல ரொம்ப சின்னதா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ வந்து ஒரு தடவை ஒரு நைட்டு 2 மணிக்கு 12:30 அங்க வந்து அதுக்கு மேல ஷூட் பண்ண முடியல, பெசன் நகர்ல பீச்ல ஷூட் பண்ண முடியல. நாங்க கிளம்பி போகும்போது அவனுக்கு கேப் புக் ஆகல. சரிடா என்ன அண்ணன் என்னை வந்து கிண்டியில மட்டும் விட்டுருந்தேன், நான் அங்க இருந்து போயிட்டேன். அவனுக்கு பல்லாவரம் வீடு, அதனால கிண்டி வரைக்கும் நான் ட்ராப் பண்ண சொன்னான்னு என் பைக்ல தான் கூட்டிட்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல கேப் புக் ஆகிற வரைக்கும் டீ குடிச்சிட்டு 2 பேரும் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, சரி டைம் இருக்கு, ரொம்ப நேரம் புக் ஆகவே இல்லை வண்டி. அப்போ வந்து வேற ஒரு கதை ஒன்று சொன்னேன், சும்மா இருக்கியாடா ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று நரேட் பண்ணேன். அந்த கதை நரேட் பண்ணி முடிச்சோடனே, இதுல எனக்கு என்னென்ன கேரக்டர்னா இந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் தான்டா நீ பண்ற அப்படின்னு. சூப்பர்ண்ணா கண்டிப்பா நீ படம் பண்ணணும்னா ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு ரொம்ப ஒரு நைட் ஒரு 2-2:30 உட்காந்து நாங்க அங்க ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு, இந்த கிண்டி இந்த கத்திபாரா கிட்ட ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, அந்த ஸ்டார் ஹோட்டல் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் வந்து நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. நான் பாலா வச்சு படம் பண்ணணும்னு நம்ம நினைக்கும், ஐ மீன் ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டரா இருக்கும்போது அது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை எனக்கு. ஸோ கோவிட்ல படம் ட்ராப் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் ரணம் பண்ணேன். ரணம்ல பாலாக்கு பண்ற அளவுக்கு, ஏன்னா அது காமெடி படம் கிடையாது, த்ரூ த்ரில்லர் அப்படிங்கிறதால அதுலயும் நல்லா ஒர்க் பண்ண முடியல. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ப்ரொடியூசருக்கு எல்லாரும் சேர்ந்து பாலா வச்சு பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது பாலா கால் பண்ணி வேற ஒரு விஷயமா பேசினேன், ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். நானும் அதுக்கு தான் கால் பண்ணேன், ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். அப்போ பேச ஆரம்பிக்கும் போது, நீ என்ன வச்சு படம் பண்ணுவியான்னு கேட்டான். ஆமா கேட்டான். இந்த மாதிரி நீ வைபவ வச்சு படம் பண்ணிட்ட, நீ என்ன வச்சுலாம் படம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். என்னடா நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் சொல்றேன், உனக்கு என்னடா இப்போ கதை இருக்கு நீ கேளு, உனக்கு ஒரு மாதிரி பிடிச்சதுன்னா நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்னும் போது, இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புவேன் நான். எப்படி இருந்ததுன்னா, அந்த பெரிய ஹோட்டல் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நாங்க பேசணும், அதே ஹோட்டல் உள்ள போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அன்னைக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். இப்படி நடந்துச்சு. இந்த ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஜேர்னிங்கிறது வந்து அங்கிருந்து அங்க நான் ஹீரோ ஃப்ரெண்டா சொன்னது, அதே ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவா அவன் ஆன்போர்ட் ஆனது வந்து ஒரு பெரிய டிராவல் அது எங்களுக்குள்ள. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலி கேட்கறதுக்கே அப்படியே எங்களுக்கு ஒரு பிக்சர் டிராவல் பண்ண மாதிரி. ஆமா, அது நான் பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோமோ அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். ஆனா ரொம்ப 100% வந்து அது
அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். Sure. நம்ம டைவர்ட் ஆகி இல்லை இதுலனா இதுல அது இல்லை அப்படின்னு போகும்போது அது உங்களுக்கு அது ரொம்ப பெருசா கிடைக்காது, கிடைச்சாலும் ஒழுங்காவும் அது கிடைக்காது. பட் பாலாவோட மோட்டிவும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லை அதை நோக்கி போகணுங்கிறது அவனுக்கும் இருந்திருக்கு. அது நானும் அவங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு இருந்ததால அது நடந்துச்சு. ஓகே. அண்ட் இந்த காந்தி கண்ணாடி படத்துலயே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு பார்த்தது வந்துட்டு ஒரு ஓல்ட் கப்புளோட லவ், ஸ்டில் அந்த லவ் வந்து அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க ஆஸ் அ டைரக்டர் வந்து ரியல் லைஃப்ல யாராவது அப்படி பார்த்துருக்கீங்களா? சண்டை எல்லாம் போடாம, ஐ மீன் சண்டை போடுவாங்க பட் அந்த ஒரு லவ்வோட ரொம்ப அதிகமான அன்போட இருக்கிற கப்புள்ஸ். இல்லை, நிறைய நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பேரை நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ என் அம்மா அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், நிறைய பேரை நம்ம பார்த்து நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த படத்துல இந்த கேரக்டர்ஸை நான் இப்போ எழுதுனதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ல நான் வந்து ஒரு 10 இயர்ஸா வந்து என் சர்க்கிளில் வந்து டைவர்ஸ் வந்து நிறைய பார்த்தேன். ஏகப்பட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்றேன், நான் கல்யாணத்துக்கு போவோம், கல்யாணத்துக்கு போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துருவோம். 3 இயர்ஸ் கழிச்சு மச்சான் எப்படா இருக்க, இல்லைம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு நம்ம இது பண்ணோம்னா, இல்லை நான் செப்பரேட்டாக இருக்கேன், நான் அம்மா வீட்டில் இருக்கேன், இல்லை மச்சான் எனக்கு இப்படா அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம போகும்பொழுது அங்கே பல காரணங்கள் இருந்துச்சு. அதை முதல் காரணமாக என்ன நான் பார்த்தேன், அனலைஸ் பண்ணதுன்னா 2 பேர் பேசவே இல்லைங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ப்ரியாரிட்டியாக எனக்கு பட்டுச்சு. இது ஏன் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்படிங்கிறதே பெருசாக இருக்காது. நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டைன்னு வரும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா தனியாக வாழ்கிறவங்க அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. நீங்கள் வெளியார் யாருன்னா போய் அவங்கள திட்டினீங்கன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டியும் சரி புருஷனும் சரி 3வது மனுஷங்கிட்ட விட்டே கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள என்ன சூழ்நிலையும் பிரியவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயம். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு காதல் பண்ணி அது காதல் கல்யாணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், அந்த கல்யாணம் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த தாலி கட்டி 4 பேர் வந்து சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகிறது, மொய் வைப்பாங்க. இது நீங்கள் அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் ஒரு 1 வீக்குக்கான ஒரு ப்ராசஸ் தான். கல்யாணம் முடிஞ்சோடனே அன்னைக்கு மேக்கப்லாம் கழிச்சிட்டு அப்பா எப்படா போயிட்டு ரெஸ்ட் எடுப்போன்ற மனநிலைமைக்கு தான் எல்லாருமே போயிடுவாங்க பேசிக்காக. பட் என்னன்னா, அதுக்காக நம்ம ஒரு மெனக்கெடல் பண்றோம்ல, அது வாழ்றதுக்காக யாருமே அந்த மெனக்கெடல் பண்ணல அப்படிங்கறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அது உண்மையான ஒரு விஷயம். உண்மைதான். அது என்னன்னா, எனக்கு அதுதான் தோணும். ஒரு பார்லர் போயிட்டு நம்மள ஒரு 500 பேர் பார்க்க போறாங்கன்னு நம்ம ஒரு மெனக்கெடல் பண்ணுவோம்ல, அதுக்கு பண்ற மெனக்கெடல் 500 பேர் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக நம்ம அழகுபடுத்திப்போம். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். பட் என்னன்னா, அதுக்கு அடுத்த 50 வருஷம் நம்மளை பார்க்க போறது யாருன்னா, காலையில எழுந்த உடனே பெட்ல நம்மளுடைய அந்த தூங்கு மூஞ்சோட பார்க்க போறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். ஆனா அதுக்கான மெனக்கெடலுங்கிறது இங்க யாருக்குமே இல்ல அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப டெப்தாவே புரிய ஆரம்பிச்சது. ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. ஆமா. சோ அப்போ வந்து இதுக்கு ஒரு படம் பண்ணணும். அப்போ நான் வந்து டேய் இப்பெல்லாம் இருக்காதீங்கடா, இதெல்லாம் தப்புடான்னு நான் ப்ரீச் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒரு பிரச்சார படமா மாறும். ஆமா. நீ என்ன அவ்வளோ இதுவா, நீ என்ன உனக்கு என்ன வயசாகுது, உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி. அப்போ ஒரு வாழ்ந்தவங்களை பற்றி நம்ம அதில் சொல்லிட்டு அதுலேருந்து வாட் இஸ் டேக் அவே அப்படின்னும் போது அது இன்னும் புரிதல் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க கப்புள்ஸ்க்குமே சரி இன்னும் கொஞ்சம் ஆத்மார்த்தமாக புரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு காந்தி கண்ணாடிக்கான ஐடியாலஜியாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் ரொம்ப அழகா வந்திருக்கு படம். ஓகே. ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே. ஸோ உங்களோட வைஃப் பத்தி சொல்லுங்க. உங்களோட கண்ணம்மாவை பத்தி சொல்லுங்க. என்னோட திமிருக்காரி. ஆக்சுவலி திமிருக்காரி தான். ஓகே. ஆமா. இல்ல அவங்க ஆக்சுவலி இந்த படத்துல சில டைலாக்ஸ் சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து என்னோட லைஃப்ல எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நடந்தது தான் ஏகப்பட்டது உள்ள இருக்கு. அவங்க படம் பார்த்துட்டு நீ அப்ப சொந்தமா யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபீட்பேக்கா இருந்துச்சு. பட் என்னன்னா, இது வந்து நான் ரொம்ப ப்ரியாரிட்டியா பார்க்குறேன். என் லைஃப்ல வந்து இன்னைக்கு இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. எங்களுக்குள்ள வந்து என்ன நடந்தாலுமே அது எங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் நான் ரொம்ப அழகா பார்க்குறேன். அது வந்து என் ஒய்ஃபும் சரி நானும் சரி அந்த 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 ஒரு 4 செவருக்குள்ள தாண்டி நாங்கள் வெளியே அதை கொண்டு போகவே மாட்டோம். மேக்ஸிமம் அது நடந்ததும் கிடையாது. நடந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்னன்றதை உட்காந்து பேசி
நாங்கள் முடிச்சுப்போம். என்னோட அதான் சொன்னேன், என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இது நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் இன்னும் நல்லா தானே இருந்தாங்கடா, என்னடா அப்படி ஆயிடுச்சு, அவள் பேசுவா நான் பேசுவேன், இப்படி பேசி உருவான கதை தான் இது. அதான் நான் எழுதியிருப்பேன், என்னுள் கிளைமேக்ஸில் என்னுள் ஆக சிறந்த ஒன்று நீன்றது வந்து என் ஒய்ஃப் தான். வைஃப்காக டெடிகேட் பண்ணிட்டீங்க படத்தையே. ஆமா, எல்லா பார்ட்னர்ஸுமே அவங்க பார்ட்னர்ஸ்க்காக இந்த படத்தை டெடிகேட் பண்ணலாம். அதுக்காக பண்ணது. நீங்களும் எப்படி படத்துல வர மாதிரி அதான் நீ இருக்கே இந்த டயலாக் தான் உங்களோட வைஃப்டையும் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, அது அவ்வளவுதானே லைஃப். அதை தாண்டி என்ன இருக்கு? எல்லாருமே நான் அது படத்துல இருக்க டைலாக்ஸ் தான். இப்போ வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பசங்களை போயிட்டு, உங்களுடைய பாய்ஸை போயிட்டு உங்களுடைய மோட்டிவ் என்ன, உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. எனக்கு மாதம் இது பண்ணணும், இந்த பைக் வாங்கணும், அந்த கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கான நீங்கள் 99% ஆஃப் பாய்ஸ்க்கு ட்ரீம் வந்து இப்படி இருக்கும். நீங்கள் கேர்ள்ஸை போய் கேட்டிங்கன்னா என் கல்யாணம் எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், என்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களுக்கு ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும், என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஜோனுக்குள்ள அன்கான்ஷியஸாக உள்ளே போயிடுவான். அதில் வந்து அவனுக்கு எந்த சுயநலமும் கிடையாது. சுயநலமாக இருந்த ஒருத்தன் என்னவா மாறுவான் அப்படின்னா, தன் குடும்பத்துக்காக உழைக்கிற அவனுக்கே தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதான் வந்து என்றைக்குமே வந்து நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி காட்டவும் மாட்டான். அவங்க வீட்டுக்கு எவ்வளோ டயர்டாக வந்தாலும் அவன் குழந்தை கூட விளையாடிட்டு ஒய்ஃப் கூட பேசிட்டு தூங்கணும்னு தான் நினைப்பான். நீங்கள் அப்படியே வந்து நிறைய பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ், ஐ மீன் ஒய்ஃப் கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சைட்லேருந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா, நீ லவ் பண்ணும் போது கல்யாணம் ஆன புதுசில் நீ வருவேன் என்கிட்ட 1 hour உட்காந்து பேசுவேன், இப்போ வர 5 நிமிஷத்தில் தூங்கிற அப்படின்றது இவங்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் உட்காந்து இவங்க 2 பேர் பேசிட்டாங்கன்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கீங்க 2 பேருமே. காலம் மாறிட்டே இருக்குது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு பாலோட விலை வந்து இன்னைக்கு 30 ரூபா தாண்டி போயிட்டு இருக்கு. 5 வருஷம் முன்னாடி 20 ரூபா இருந்தது, 10 வருஷம் முன்னாடி 12 ரூபா இருந்தது. அன்னைக்கு நான் ஓடின அதே ஓட்டத்தை இப்போ நான் ஓட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் 12 ரூபாய்க்கு பால் வாங்க முடியாது. அப்போ என்னோட எஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ரா. நீங்கள் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும், வருஷத்துக்கு 2000 3000 ரூபா தான் நமக்கு ஏறும். பட் விலைன்றது ரொம்ப ஏறிட்டே இருக்கு. அப்போது ஒரு ஆணாக இருந்து பார்க்கும்பொழுது அதோட வலி ரொம்ப பெருசு. என்னடா ஃபியூச்சர், என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. எனக்கு இது 2 இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடுவில் தான் இவங்க பிரிஞ்சிடுறாங்களோ, புரிஞ்சுக்கலையோ 2 பேருமே அப்படின்றது. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அந்த புரிதல் இருக்கு. அவ என்கிட்ட ரொம்ப அழகா ஒன்று சொல்லுவா, ஒரு பணம் ரொம்ப முக்கியம் தான்டா, பட் பணத்துக்கு முன்னாடி ஓடி உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் நீ தொலைச்சிடாத அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நீ போ அம்மாவுக்கு அப்பப்போ கால் பண்ணு, நீ அப்போ போய் பேசு, வாரத்துக்கு கம்பல்சரி போய். எனக்கே சண்டே பிஸியாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். வேணா சொல்லுவா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன கூட்டிகிட்டு போகலாம், நீ போயிட்டு பார்த்துட்டு வா. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது எல்லா கப்புள்ஸ்க்கும் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் அதோட இன்புட்ஸ்லாம் தான் அந்த ஸ்கிரிப்ட்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரியே படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹார்ட் ஃபெல்ட்டா நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்களா உங்கள்கிட்ட? நிறைய வந்துச்சு. எனக்கு போன வாரம் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு 20 வருஷம் பேசாம வந்திருக்காங்க. 20 years பேசல, படம் பார்த்துட்டோன்னு பேசிட்டாங்க. ஸோ அந்த ஈகோ பிரேக் ஆச்சு. அதெல்லாம் சக்சஸ். ஆமா, நான் அதுதான், இது ஒரு விஷயத்துக்காக நம்ம எழுதுறோம், அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. எனக்கு இன்னொரு ஒரு பையன் ஓசூரில் வந்து எனக்கு கால் பண்ணி, அடுத்த வருஷம் என் அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறேன், என்னோடைய இந்த 1 year டார்கெட்டே இதுதானே, ஏன்னா வந்து அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை இருந்தது, அப்பாவுக்கு அவ்வளோ ஆசை இருந்தது, இந்த ஒரு வருஷம் நான் அதுக்கு தான் ஓட போகிறேன், நான் 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கால்ஸ் இருந்தது. தியேட்டருக்கு விசிட்க்கெலாம் போகும்போது ஐ திங்க் வந்து விஆர் மால் நினைக்கிறேன், அங்கே போய் இப்போ ஒரு தியேட்டரில் பிவிஆரில் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே போலீஸ், 2 பேருமே போலீஸ். அவர் வந்து பர்டிகுலராக அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக அழுகுறாரு. என்னை பார்த்தா நான் கையை பிடிச்சிட்டு தேம்பி அழுகுறாரு. நான் பயந்துறேன், எதுக்கு ஜைஜாண்டிக்காக இருக்கார் மனுஷன், பார்க்க பயங்கரமாக அழுகுறாரு. அப்போ அவங்க அது ஒய்ஃப் சொல்கிறாங்க, டே இது வரைக்கும் நீ அழுததே இல்லையாடா, என்னடா ஃபர்ஸ்ட் டைம் நீ அழுது நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. நான் அப்போ கேட்குறேன், பிரதர் இருங்க பிரதர், ஏன் அழுகுறீங்கன்னா, என் ஒய்ஃப்க்கு நிறைய ஆசை இருந்துச்சு, கல்யாண ஆசை, எல்லாத்தையும் வந்து என் சுயநலத்துக்காக நான் ஊர்லேருந்து இழுத்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் அதை நிறைவேற்றவே முடியல, என் வாழ்க்கையும் இப்படி ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு ஒன்று சொன்னார், இல்லை ஏதாவது என் ஒய்ஃப்க்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, இதெல்லாம் தான் இந்த எனக்கு எழுதும் போது நிறைய பேர் சொன்னாங்க, கிரிஞ்சாகிட போகுது,
எமோஷன் எப்பவுமே ஒண்ணுதான். அது சொல்லலாம் என்னடா கிரிஞ்சா பேசுற அப்படின்னு. பட் அந்த எமோஷன் கரெக்டா டிரைவ் ஆகி அவங்க கூட ஏதோ ஒரு கேரக்டர்ல கதிராவோ அவங்க காந்தியாவோ கனெக்ட் ஆகும்போது அது பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு இந்த ஒரு 13 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த கதையோட டிராவல் பண்றீங்க? நான் 2019ல எழுதின கதை இது. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 6 இயர்ஸ் வந்து நான் அப்போ என்ன எழுதுனதோ அதுதான் அப்படியே தான் எடுத்துருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன பாலாக்காக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு தவிர அன்னைக்கு என்ன எமோஷனா எழுதணுமோ அன்னைக்கு எழுதின கிளைமேக்ஸ் தான், அன்னைக்கு எழுதின ஓப்பனிங் சீன் தான், டைலாக்ஸ் எல்லாம் அன்னைக்கு எழுதுனது அப்படியே எடுத்தோம் நாங்க. சூப்பர். உங்களோட கதையின் நாயகன் அவருக்கு வந்து ரொமான்ஸே வரலையாமே, ஒரே ஷை டைப்பா இருந்திருக்காராம், ஷை பாயா இருந்திருக்காரு. எப்படி வந்து அவருக்குள்ள ரொமான்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க? எப்படி அந்த ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு? கொஞ்சம் கூச்சப்படுற பையன் தான். கொஞ்சமா இல்ல ரொம்பவா? நிறையவே கூச்சப்படுவேன். அதெல்லாம் உச்சகட்டமா பயங்கர ஃபன்னா இருக்கும் ஸ்பாட்ல. ஒரு தடவை வந்து 2 பேர் வந்து ஹீரோயினுக்கு வந்து பாலா வந்து கிஸ் பண்ணணும்னா கன்னத்துல கிஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லைண்ணே அப்படின்னு கூச்சப்பட்டு நிக்கிறான். சரிடா நெத்திலியாவது பண்றா, நல்லா இருக்கும்டா பார்க்க. ஏண்டா ஒரு என் ப்ரொடியூசர் வந்து கேட்ட பிரதர், காதல் படம் பிரதர் இது. ஆமா லவ் தான். நீங்க அதுல அவ்வளவு லவ் காட்டுறீங்க, இதுல என்ன பிரதர் லவ்வே பிரதர்? லவ் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர், ரொம்ப டீப்பா போலனாலும் பரவாயில்ல, ஒரு முத்தம் இல்லாம எந்த காதல் பிரதர் இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி, இப்படி இருக்கானே என்ன பண்றது, நெத்திலியாவது பண்ண சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரேரா வருவாரு, வரும்போதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. அப்போ வந்து பாலா கூட வந்து அபினேஷ்னு ஒரு தம்பி இருப்பான். அவன் 2 பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து அண்ணே ஒரு ஐடியாண்ணே அப்படின்னா, என்னடா சொல்றா, அவன் பயங்கரமா கூச்சப்படுறான். ஆமாண்டா கூச்சப்படுறான், என்னடா பண்ணலாம், பேசாம கிரீன் மேட் வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னா. இல்ல புரியலடா, எதடா கிரீன் மேட்? அவன் கிரீன் மேட்ல முத்தம் கொடுக்க சொல்லுவோம், மேட்ச் பண்ணிப்போமா, ஓடி போயிரு, பட்ஜெட் இருக்கு, ஹீரோ ஆக்கியிருக்கேன், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ ஹீரோயின் நமிதா பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த காலை வந்து அவங்க எடுத்து அவங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து பண்ண வைக்க முடியுமோ அதை பண்ண வச்சாங்க. ஐ திங்க் நிறைய கிஸ் பாலாக்கு தான் கிடைச்சது. அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படம் தான், ஆனா சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும்ல ஆஸ் அ டைரக்டரா. என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? பட்ஜெட்குள்ள பண்ணணும், இது ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லா டைரக்டர்ஸ்க்குமே இருக்க சேலஞ்ச். போகக்கூடாது, பர்டிகுலரா சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து போவே கூடாது, பட்ஜெட்டை தாண்டி போகக்கூடாது, சொன்ன டைம்குள்ள முடிக்கணும், டேட்ஸ்குள்ள. இது எல்லாமே யூஸ்வலா இருக்கும். அதை தாண்டி நாங்க ஷூட் பண்ண டைம் வந்து கரெக்டா அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைம், மழை டைம். ஸோ இந்த படத்துல இருக்க எல்லாமே ஒரிஜினல் மழை, ஆர்டிஃபிஷியல் மழையே கிடையாது. ஸோ மழை வரும், என்னடா பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிட்டே இருப்பாங்க. பட் என்னோட குரூ வந்து ப்ரீவியஸ் படங்கள்லேயே நாங்கள் லைவ் ரெயின்ல தான் ஷூட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம லைவாகவே ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மழையிலேயே எவ்வளோக்கு ஷூட் பண்ண முடியுமோ அதே நாங்கள் எப்படி நினச்சிக்கிட்டோம்னா எங்களுக்கு இந்த யூனிவர்ஸே கொடுக்குது இந்த ரெயின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று படத்தில் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு சேசிங் சீன் எடுத்தோம். சேசிங் சீனில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு தியேட்டர்லேருந்து ஓடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று. அந்த சீனில் வந்து பாலா சார் வந்து உண்மையாக கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு இருந்துச்சு. அடிபட்டு இருக்கும் போது வித்தின் ஒரு 3-4 டேஸில் வந்து நாங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும் போது ஐ தாட் லைக் நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஃபைட் அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னா, டூப் ஒருத்தர் வந்துட்டாரு. அவரு இந்த ஷர்ட் வந்து அவருக்கு செட் ஆகல. இவர் பயங்கர ஜெய்ஜாண்டிகா இருப்பாரு, ஷர்ட் செட் ஆகல, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அங்க சீரியஸா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபைட்டர்ஸ் அண்ணாங்களுக்கும் பாலா சக்திவேல் சாருக்கும் சீரியஸா ஒரு டிஸ்கஷன் போயிட்டு, என்னடா அங்க ஏதோ பிரச்சனை போலியோன்னு போய் பார்த்தா அவர் சொல்றாரு, என்னை உதைங்க அடிங்க அப்படிங்கிறாரு. சார் பாலா சார் என்ன சார் 4 நாள் முன்னாடி சொன்னீங்க, உண்மையாவே எனக்கு ஒரு 61 வயசு, கிளைமேக்ஸ் உண்மையாயிட போகுதுன்னெலாம் சொன்னீங்களே சார், பயமாக இருக்குது வேணாம் சார் அப்படின்னா, இல்லை அப்போ தான் இன்டென்ஸாக இருக்கும், நீ எழுதுனது அப்போ தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் சீனில் அவர் வாங்கின எல்லாமே ஒரிஜினல் அடி. ஜஸ்ட் ஒரு ஃபூட்டேஜாக ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த பஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு கேட்கும். போட்டால் அவ்வளோ அவர் அடின்னு சொல்லி அடி வாங்கி பண்ண சீன்ஸ் அது. ஸோ அது எல்லாமே எனக்கு சேலஞ்சாக இருந்தது வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட்டும் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு ஈஸியாக ஆக்குனாங்க. இப்போது மழை வருது அப்படின்னும் போது என்னோட டிஓபியோட சப்போர்ட், இந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னும் போது இல்லை நீங்கள் ரியலாக பண்ணுங்க. அதில் பாலா அடி வாங்குவான். பாலாவுக்கு வந்து பாலா சக்திவேல் சார் 6-7 அறை ஒரிஜினல் அறை, அது எல்லாமே படத்தில் 4-5 இடங்கள்ல பாலா அடி வாங்கியிருப்பான், அது எல்லாமே ஒரிஜினல் அடி, அது எல்லாமே சவுண்ட் இருக்கும். மேக்கிங் வீடியோவில் கூட உங்களுக்கு சவுண்ட் அப்படி கேட்கும். இது எல்லாமே வந்து எனக்கான சேலஞ்சஸை
என்னோட க்ரூ அண்ட் டெக்னீஷியன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஈஸி ஆக்கிட்டாங்க. அதனால அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சேலஞ்சாவே தெரியல, ரொம்ப ஜாலியா போயிடுச்சு. ஆஹா, அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா, சூப்பர் நைஸ். அண்ட் அதே மாதிரி அந்த மெயினா எல்லாரும் பேசுறது வந்து காந்தி கண்ணம்மா அவங்களோட ஒரு ரொமான்ஸ் தான். அண்ட் நமிதா அண்ட் பாலாவோட ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா படத்துக்கு முன்னாடி பாலா அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, நான் ஹீரோவா நடிக்கிறேன்னு சொன்னும் போதே நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாலே ரொம்ப நடந்துதா? ஆமா நடந்தது. ரிஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம ரிஜெக்ட்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. அது ஐ திங்க் ஒரு ப்ராஜெக்ட் வேணும் வேணாங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ரைட்ஸ் இருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நாங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஷெரீஃப் யாரு, அவர் படத்தில் ஏன் நம்ம போயிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகணும், இந்த கதை இவங்க சொன்ன மாதிரி எடுத்துருவாங்களா, பாலாவோட இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதோ, இதில் நம்ம உள்ளே வந்தோம்னா நம்மளுடைய மார்க்கெட் குறைஞ்சிருமோ, இல்லை நம்மளுக்கு பேர் கிடைக்காது, இந்த மாதிரி நடிக்க வரவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். முதல்ல வந்தாங்க, கதை கேட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்ம கேஷ் அண்ட் க்ரூ லிஸ்ட்டு கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு அதில் என்ன வேணால் தோணி இருக்கலாம். அதனால அவங்க வந்து இல்லை இது நான் பண்ணலை அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்க பக்கம் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறது தான் நியாயம் நான் ஃபீல் பண்ணுறேன். அது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் தாண்டி தான்டா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக நாங்கள் பார்க்குறோம். ஏன் அது நல்ல மெமரிஸாக பார்க்குறோன்னா, நிறைய பேருக்கு இது நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்புறம் முரளி சாருக்கு இப்படி நடந்திருக்குன்னு இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது இது பாலாக்கான ஒரு மெமரி. எனக்குமே அது நான் பார்க்குறேன். ஒரு டேரக்டர் படம் அப்படின்னா நம்ம என்னென்னு போவோம், அந்த டேரக்டரா நம்ம போயிட்டு பண்ணணும் அப்படின்னு ஆர்டிஸ்ட் வரணும் தான் இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நினைப்பேன். அது பாலாக்கு இல்லை, எனக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அப்படிதான் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். அது நடந்தது எல்லாமே உண்மைதான், பட் அது காரணம்ங்கிறது வேற, புரிஞ்சுக்கப்பட்டது வேற. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நாங்க கேள்விப்பட்டோம், லைக் நீங்க படத்துல நடிக்கிற எந்த கேரக்டருக்குமே வந்துட்டு ஒரு முழு ஸ்டோரியே சொல்லாம எல்லாருமே வந்து கிளைமேக்ஸை போய் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டு கேள்விப்பட்டோம். செகண்ட் கிளைமேக்ஸ் வந்து யாருக்குமே படத்துல நடிச்ச பாலாவை தவிர யாருக்குமே தெரியாது செகண்ட் கிளைமேக்ஸ். என்ன காரணம்? சுப்பிரமணியபுரம் படம் இருக்குல்ல, அது வந்து சசி சார் ஓட ஃபார்முலா தான் அது. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அப்புறம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கிளைமேக்ஸை வந்து ஜெய்க்கும் ஹீரோயினுக்கும் சொல்லவே இல்லையா. ஆமாம், அதனால ஹீரோயின் கூட கோச்சிக்கிட்டாங்க. சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னும் போது கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் அதுக்குள்ளே வந்துடும், அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னும் போது எனக்கு அதை வந்து தேவைப்பட்டுச்சு இதுக்குள்ளே. அப்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, படத்தில் வந்து 2 கிளைமேக்ஸ் இருக்கும். படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், படத்தில் 2 கிளைமேக்ஸ் இருக்கும். நான் ஒரு கிளைமேக்ஸோட நிறுத்திட்டேன் எல்லாமே நரேஷன். படத்தில் நடிச்ச சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அந்த கேரக்டர் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு ஃபுல் கதை கூட தெரியாது. அதை நான் என்ன பண்ணேன், இப்போ காந்தி கண்ணம்மான்னு ஒரு கதை சொல்கிறோம், அவங்களோட முடிவு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு பரிதாபம் தான் வரும். இப்போ பாலாக்கும் சரி, பாலா கூட நடித்தவங்க, இப்போ பாலாசக்திவேல் சார் அடிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த காந்தியை கலாய்க்கிறவங்க, அந்த படத்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஐயோ இது பாவமே அவங்க நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சப்கான்சியஸாக அவங்க அது எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எதையுமே சொல்ல வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் நரேஷன். அதாவது லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஷூட் பண்ணும் போது கூட யாருமே கிடையாது அந்த இடத்துல. அந்த ஆர்டிஸ்ட் இல்லாமல் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த படத்தில் இருக்க மேஜர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் தான் அந்த கிளைமேக்ஸை கூட நம்ம ஷூட் பண்ணோம். படம் பார்த்த அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் படத்தில் இருக்குது அப்படின்னும் போது பயங்கரமாக கேட்டாங்க எல்லாரும், ஏன் இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி தான் அவங்க போயிட்டு அப்படி அமையணுமானும் போது, இல்லைங்க நான் எழுதுனதே அந்த கிளைமேக்ஸை வச்சு தான் நம்ம கதையை எழுதியிருக்கணும் போது அது டெஃபினட்டாக ஐ ஹாவ் டு ஷூட். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து படம் ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடி தான் எல்லாருமே படம் பார்த்தோம். அப்போ கூட கேட்டாங்க அதை எடுத்துடலாமே, இதோட முடிச்சிடலாமே படத்தைன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஒர்க் பண்ணவங்க ரொம்ப பெயினாக இருக்குது வேணாமே அப்படின்னா, இல்லை அது தேவை, அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும், பணம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு புரியணும். நான் அதுக்கான இதுதான், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அப்போயே தெரிஞ்சிச்சு, ஓகே இது ஆடியன்ஸ் என்ன மாதிரி மனசோட வெளியே எழுந்து போகிறாங்கன்றது வந்து நடித்தவங்களுக்கே அந்த ஃபீல் வருதுன்னும் போது இது படம்னு அவங்களுக்கு தெரியும்ல. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிட்டாங்க கண்ணம்மா கூட. ஸோ அது பயங்கரமாக ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் ஆச்சு. அண்ட் அடுத்ததான் வந்து உங்களோட டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஹோல் ப்ராசஸில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? என்னுடைய மிகப்பெரிய பலமாக நான் என்னுடைய டெக்னீஷியன், என்னோட ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரணமில் இருந்த மேக்ஸிமம் டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் அப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணோம். எடிட்டரை தவிர்த்து மற்ற எல்லாருமே இது பண்ணோம்.
இப்போ எடிட்டர் சிவனந்தீஸ்வரன் சார் வந்து தீரன் பண்ணாரு, அதுக்கப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி, காப்பி ரணசிங்கம்லாம் அவர் தான் பண்ணாரு. ஸோ அவரோட சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு 2.5 hour 240 இந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்து போய் கொடுக்கும்பொழுது எது தேவை அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து அவரு என் கூட ஃபைட் பண்ற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அப்போ சண்டையா தான் இருக்கும் எல்லாமே. நான் ஆசையா எழுதியிருப்பேன், அவரு கட் பண்ணிடுவாரு. ஆமா, ஏன் கட் பண்றாருங்கிறது வந்து ரீசன் எனக்கு அவரு என்ன சமாதானப்படுத்துறதுக்கான அந்த ஃபைட் இருக்குல்ல, அது எனக்கும் அவருக்கும் பர்சனலா எதுவும் கிடையாது. ஆனா அந்த சண்டை அங்க ஆரோக்கியமான சண்டையா இருக்கும். அதுதான் நம்ம படத்தோட ரிசல்ட்டா பாக்குறோம். சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி கே ராஜா, அவர் வந்து எனக்கு ரணம்ல சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணவர். இந்த படத்துக்கு அவரு தான். ஸோ அவருடைய ஒர்க் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசும்போது என்னன்னா, நிறைய பேரை நம்ம கடந்து வந்திருப்போம் நம்ம லைஃப்ல. அவங்களுடைய ஐடியாஸை தான் நம்ம மேலே திணிக்க பார்ப்பாங்க. இது இப்படி இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம், இந்த ஷார்ட் எனக்கு இப்படி வேணும்னு கேட்குறோம், இல்லை இது இப்படி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் ஏகப்பட்டது நான் பார்த்துருக்கேன். பட் நான் என்ன கேட்குறேனோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கறது வந்து நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. மெயினா உங்க 2 பேருக்கு தான் கெமிஸ்ட்ரி நல்லா வொர்க் அவுட் ஆகும். ஆமா, எனக்கு இல்லடா நான் இது இப்படிதான் எழுதியிருக்கேன், எனக்கு இதுக்கு இப்படி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அது அப்படியே தர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரேர். அது அங்கதான் வந்து என்னோட டீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு என்ன தேவையோ, ஷெரீஃப்க்கு என்ன தேவையோ அதை அவங்க மெனக்கடல்னு ஒன்று இருக்கு, அது பயங்கரமா இருக்கும். இப்போ ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமதுரை, அவர் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமா தெரியும். அவர் வந்து நீங்க படத்துல பார்த்த கதிரோட அந்த வீடு கம் குடோனா இருக்கட்டும், கண்ணம்மாவோட வீடு, காந்தி கண்ணம்மாவோட வீடு எல்லாமே செட்டு தான். ஆனா செட்டு மாதிரியே இருக்காது. ஆமா, சுத்தமா தெரியல. நிறைய பேர் இப்போ நீங்க நிறைய கால்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 நாளா எனக்கு வந்த கால்ஸ்ல ஏகப்பட்ட கால்ஸ் என் டீமுக்கு எதுன்னா, காந்தி கண்ணம்மாவோட வீடு எங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு வந்துச்சு. ஆனா அது செட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட் அப்படின்றது ரொம்ப பெருசு. அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீம் எனக்கு வந்து ஒரு ஸ்ரீதர் கிஷோர்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட உழைப்புன்றது ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு. ப்ளஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மெர்வின். இன்னைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக போயிட்டு இருக்கு, சாங்ஸ் நல்ல வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அது அவங்களுடைய இன்புட்ஸ் அண்ட் நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டியூன்லேயே ஓகே பண்ண சாங்ஸ் படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே. அதுக்கப்புறம் வந்து படம் பார்த்தவங்களுக்கு சர்ப்ரைஸா ரிலீஸ் ஆகாத ஒரு சாங் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, அந்த சாங் வந்து இன்னும் 2 நாள்ல வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களோட இன்புட்ஸ் பிளஸ் கிளைமேக்ஸ்ல பாடின யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது எழுதின உமாதேவி லிரிக் ரைட்டர். அவங்க கூட நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களுக்காக எழுதின சிச்சுவேஷன் கம் சாங். அவங்களுக்கு விஷுவல்லாம் போட்டு காட்டி தான் அந்த சாங்கை எழுத வச்சோம். அது பயங்கரமா அந்த சாங் தான் இன்னைக்கு எல்லாரும் எமோட் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த பாடல் காதல் உயிரேன்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு அந்த சாங். அப்புறம் படத்துல வந்து எனக்கு ஷான் ரோடன் சார், தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்தோனியானா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் காந்தி கண்ணாடி. அதுக்குள்ள எனக்கு வந்து ப்ரொடியூசர் நான் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். ப்ளஸ் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதயகுமார் பாலாஜி, அவருமே வந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நான் கேட்பேன், பட் இல்லைன்னு சொல்லாம அதை எப்படியாவது அடிச்சு பேசி ஒரு நம்பருக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னும் போது என்னோட ட்ரீம்காக எல்லாமே வந்து அவங்க ட்ரீமா எடுத்துட்டு ஓடினாங்க. ஸோ அதுதான் நான் ரிசல்ட்டா பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக பதில் சொன்னீங்க. அண்ட் காந்தி கண்ணாடி மாதிரி உங்களோட அடுத்த படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.